ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு ரசம் தாங்க பார்க்க போகிறோம். நான் ஒரு 150 கிராம் அளவு பருப்பு எடுத்துக்கிட்டேன். இதை இந்த பருப்பு நம்ம வேகட்டும். நல்லா அந்த பருப்பு தண்ணியில் தான் இந்த ரசம் வைக்க போகிறோம். கொஞ்சம் பருப்பும் நம்ம அள்ளி போட்டு நல்லா டேஸ்ட்டாகவே சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி ரசம் வச்சோம்னா ரசம் ஊற்றி சாப்பிட்றதோட டம்ளரில் கூட எடுத்து குடிக்கலாம். அவ்வளோ ஒரு மணமாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும். இந்த ரசம் செம்ம சூப்பராகவே இருக்கும். இதில் வேக போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது ஒரு பெரிய கத்திரிக்காய் அளவு புளி. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு புளியை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஒரு டைம். அடுத்தது தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். இப்போ நம்ம ரசத்துக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்ப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு. அடுத்தது நம்ம சின்ன சின்ன பூண்டு பல் இருந்துச்சுன்னா, பெரிய பல் நம்ம வேறு குழம்புகளுக்கு போட்டு ரசத்துக்கு எப்போவுமே சின்ன பூண்டு பல் சேர்த்துக்கிட்டால் நம்ம சும்மா தோலோடு தான் போட போகிறோம். நம்மளுக்கு உரிக்கிற கஷ்டம் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கும். ஒரு 3 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்தாச்சு. ரசத்துக்கு கூடவே போட்டாலும் நல்லா சூப்பராகவே இருக்கும். அடுத்தது வரமிளகாய், காஞ்ச மிளகாய். நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 15 மிளகாய் கிட்ட நான் போட்டுக்கிட்டேன். இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்குவோங்க. இந்த குழம்பு ரசம் தாளிக்க 3 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. நல்லா சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயம், அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதே பருப்பு வேக போட்ட தண்ணி, இதில் பருப்பும் எடுத்து நான் கலக்கி விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதோட நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்குவோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ரசம் எடுத்துக்குவோங்க. புளி கரைச்சி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் இந்த வெங்காயம் வெந்து. அடுத்தது நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த ரச விழுதையும் நம்ம அதில் சேர்த்துக்குவோம். இதை எதுக்கு நம்ம சேர்க்குறோம்னா, இந்த ஆயிலே நம்ம வறுத்து விட்டோம்னா ரசம் நல்லா ஒரு மணமாக சுவையாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் ஹோட்டல் ஸ்டைல்லே வரும் நம்மளுக்கு. இந்த ரசம் அப்படி ஒரு மணமாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்குவோங்க. அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்குவோங்க. அதையும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மல்லி இலையும் தூவிக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலையும் இதில் தூவிக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி அந்த பருப்பு தண்ணியும் சேர்த்துக்குவோம். தேவைக்கேற்ப நம்ம கல்லுப்பையும் சேர்த்துக்குவோம். கல்லுப்பையும் தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம இப்போ மல்லி இலையும் இதில் சேர்த்தாச்சு. நம்ம இப்போ நம்ம தேவைக்கேற்ப நம்ம சேர்த்து வச்சாச்சு. ரசம் கூட்டி வச்சுட்டோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துக்குவோம். ஒரு கலக்கிக்கோங்க இந்த உப்பு இதெல்லாம் கரைகிறதுக்கு. இப்போ நம்ம நல்லா ஹையாக வச்சுக்கோங்க அடுப்பை வச்சுட்டு இப்போ நம்ம ரசம் ரெடி ஆக்க வேண்டியது தான். செம்ம சூப்பரான கல்யாண வீட்டு ரசம் ரெடி. ஹோட்டல் ஸ்டைலில் ரசம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராகவே இருக்கும். நல்ல மனம் கமன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் ரசம் வச்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ரசம் எப்போவும் கொதிக்க விடக்கூடாது. நல்லா பபுள்ஸாக வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். அந்த அளவுக்கு வந்தாவே போதும். பாருங்கள், நல்லாவே வந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.